நாம் தமிழர் கட்சியின் சீமானை பாஜகவின் பி டீம் என்று சொல்வதை விடவும் RSS அமைப்பின் பி டீம் என்று சொல்லலாம் என மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீடு எதிர்ப்பு, பண்பாட்டு மேலாதிக்கம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் பாஜகவும் சீமானும் கொள்கையளவில் ஒன்றுதான் என்றும் அவர் கூறியுள்ளார். பிஜேபியும் சீமானும் ஒரே அணியாக இருக்கிறோம் என்று நம்ம சொல்றோம். காரணம் என்னவென்றால், இவனுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை, இந்த போலி தமிழ் தேசியவாதிக்கும் இடஒதுக்கீடு தேவையில்லை. இவர்களுக்கும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வேறு பண்பாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்கும் அவர்கள் வேறு பண்பாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்துத்துவவாதிகளுக்கு பார்ப்பனியம் என்பது முதன்மை எதிரி அல்ல. உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் பார்ப்பனியத்தின் ஆதிக்கத்தான் இருக்க வேண்டும் என்பதை இந்துத்துவம் சொல்கிறது. இந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு, அது மாப்போசி வகைப்பட்ட தமிழ் தேசியவாதிகளுக்கு பார்ப்பனியம் ஒரு பிரச்சனை இல்லை, அவர்களும் தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் ஆதிக்கம் இருப்பது என்பதில் தவறு இல்லை என்று மாப்போசி வகைப்பட்ட சீமான்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இது ரெண்டுமே ஒன்றுதான். பிஜேபியோட பி டீம் என்று சொல்லுவதை விட RSS பி டீம் என்று சொல்லுவது பொருத்தமானதாக இருக்கும். கொள்கையளவில் பேசுவோம். இன்னைக்கு சீமான் என்ன பேசுகிறார்? பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று பேசுகிறார். இங்கே தெலுங்கு பேசக்கூடிய மக்களை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு உரிமையை மறுக்க வேண்டும் என்று பேசுகிறார். முஸ்லிம்களை நீங்கள் கவனத்துடன் கையாள வேண்டும் என்று பேசுகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.